எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லேக்கன் ஸ்டூடியோ. இன்னைக்கு வந்து ஒரு ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்து ரியாக்ட் பண்ண போறேன். இந்த இந்த பாட்டு வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நெறைய பேர் நான் சஜஷன் கேட்டேன். யாருமே எதுவும் சொல்லல. ஸோ ஒருத்தவங்க கமெண்ட் கேட்டாங்க. ஸோ அந்த ஒருத்தவங்களுக்காக நான் அந்த வீடியோ போடுறேன். அவங்க யாருன்னா வந்து ராகுல் மேலான் சொல்லிட்டு அவங்க வந்து தெலுங்கு அவங்க. ராகுல் மேலன், "நீவு பாகுన్నావా?" ஸோ அவங்க வந்து விரும்பி ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. எந்த பாட்டுனா மிஸ்டர் கார்த்திக் அப்படிங்கிற படம் எனக்கு தெரியவே இல்ல ஃபர்ஸ்ட்டு என்ன படம்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க அந்த ப இது யூடியூப்ல போடுறப்ப, அந்த படம் வந்து மயக்கம் என்ன படத்துல வந்து தனுஷ் சார் பாட்டு வந்து அ பாட்டு அது அந்த பாட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து அவங்களுக்காக வந்து இந்த பாட்டு ரியாக்ஷன் பண்ணி போட போறேன். அவங்க கேட்டாங்க. நான் அதனால பண்ணி போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்ததுன்னா ஒண்ணு நான் சாங் மியூட் பண்றேன். பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பிளாக் பண்ணாங்கன்னா, நான் அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி உங்களுக்காக போடுறேன். அ முடிஞ்ச அளவுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இல்லாம நான் பாத்துக்க ட்ரை பண்றேன். அதையும் மீறி வந்துட்டுனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் வந்து பாட்டெல்லாம் மோஸ்ட்லி ரியாக்ஷன் பண்ணி போடுறது கிடையாது. ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால வந்து நான் பாட்டு போடுறதில்ல. இந்த ட்ரெய்லர் மட்டும் சின்ன சின்ன அத பார்த்து ஏதாவது வியூஸ் வருதோ அத மட்டும் நான் போடுறேன். "రాహుల్ మేలన్ నీవు బాగున్నావా? అందరి నచ్చుతున్న కావాలి. మీ అందరి மத்தத்துன்னா காவாலி" அப்படின்னா, "உங்கள் அனைவரோட ஆதரவும் எனக்கு கொடுங்க" அப்படின்னு சொல்லி தெலுங்குல நான் கொஞ்சம் எடுத்து வச்சு அது எப்படி பேசலாம்னு சொல்லி பேசினேன். அ தெலுங்குலேருந்து பார்க்குறீங்கன்னா, தெலுங்குல புடிச்ச ஆக்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ராம் சரண், என்டிஆர், பாலையா அவங்க எல்லாமே புடிச்ச ஆக்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள சொல்லுங்க. அந்த பக்கமும் எந்த படம் வந்துதான் யாராச்சும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. நான் அத பத்தி போடுறேன். எனக்கு அந்த அளவுக்கு நான் பார்க்கறதில்ல. அதனால எனக்கு தெரியறதில்ல. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். இந்த மாரி கேட்டாங்கன்னா, அவங்களுக்காக என்னன்னு கண்டுபிடிச்சு நான் போடுறேன். முடிஞ்ச அளவு சப்போர்ட் குடுங்க. உங்களுக்காக அந்த வீடியோ நான் ரியாக்ஷன் பண்றேன். ஸ்டார்ட் 1, 2, 3. பாட்டுமே அந்த லாங்குவேஜ் தான், தெலுங்குல தான் இருக்கு. தமிழ்ல கேட்கல நான் பாட்டு. கேட்டதும் கிடையாது நானு. இந்த படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் உள்ள படம். நான் லாஸ்ட்ல சொல்றேன் பாட்டு முடிஞ்சோனே. ஆல்ரெடி பாட்டு பார்த்தா இருந்தாலும் வேற லாங்குவேஜ் கேட்கறப்ப ஒரு புதுசா இருக்கு, கேட்கற மாதிரி இருக்கு. నేనన్నది ఒక పలుకే నువ్విన్నది ఒక పలుకే అవి ఊహల సరిగమలే ముద్దు మూరిప్పాలే నా కన్నుల నీ కలలే నీ కన్నుల నా కలలే జత చేరితే మధురిమలే నెరవెన్నెలలే కురవాలే నీ బయట జారిందే కొద్ది కొద్దిగా செம்ம பாட்டுங்க. ஆனா ஜிவி உள்ள ஊத்துது మత్తు మత్తుగా నేనన్నది ఒక పలుకే నువ్విన్నది ఒక పలుకే అవి ఊహల సరిగమలే ముద్దు మూరిప్పాలే. இந்த படமே ஒரு படமா இருக்குது, ஒரு காவியமா இருக்கும் இந்த படம் நீங்க பாத்தீங்கன்னா. இந்த மாதிரிதான் நான் சுத்திட்டு இருந்தேன். என்ன என் கூட பொண்ணு இல்ல, வேற அசிஸ்டன்ட் இருந்தா, இங்க பொண்ணு இருக்கு அவ்வளவு ஆளுக்கு. మందార పువ్వా నన్ను కళ్ళల్లో దాగి నన్ను కవ్వించకే ఎదలోని ఆశ పురి విప్పే వేళ కొంటె కన్నెతనమా நம்ம லைட்டுக்கு இந்த பாடலாம் నిన్ను చుట్టేస్తుంటే నన్ను అపని తరమా నిన్ను చూస్తే కథ మొదలవుతుందే మళ్ళా పరువంతో పందాలేద్దాం రా కలవాణి నా పెదవుల్లో మధువే నువ్వు రుచి చూడవే పిచ్చెక్కిపోయే ముందే ఓడి చేరవే படம் ஃபுல்லாவே சினிமாட்டோகிராஃபி பயங்கரமா இருக்கும். నువ్విన్నది ఒక
ఒక పలుకే అవి ఊహల సరిగమలే ముద్దు మూరిప్పాలే. எப்படி கொஞ்சம் ஃபிலிம்லாம் ஆடு ఈ కంట నిలిచాయమ్మ ఎన్నో ఆశలు అవి తీరాలంటూ దీవిస్తున్నాయి. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு எனக்கும். ఎదలోని కోరికలు గువ్వల్లాగా ఎగురుతున్న వేళ నన్ను లాగి లాగి నువ్వు పట్టేసుకున్న ఆ పడమీ తరమా. నీలోన ఏదో మైకం నాలోన ఏదో మైకం ఏకాంతం ఊరిస్తోందే రా అలివేని పూవంటి చెలియా நம்ம சினிமாட்டோகிராஃபி படத்து ஃபுல்லா నేనన్నది ఒక పలుకే నువ్విన్నది ఆ ఫేవరెట్ రాలు అవి ఊహల సరిగమలే ముద్దు నా Shameless fellow. నీ కలలే నీ కన్నుల నా కలలే మళ్ళీ ఇంకోసారి ఇలా చేస్తే మధురిమలే నెరవెన్నెలలే కురవాలే నీ బయట జారిందే కొద్ది కొద్దిగా నా ஃபிலிம் எல்லாம் వెచ్చగా సయ్యాట సాగాలే ముద్దు ముద్దుగా ఉయ్యాలలుగాలే మత్తు మత్తుగా. பாட்டு வந்து பார்த்தாச்சு. என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு மயக்கம் என்ன. தெலுங்குல வந்து மிஸ்டர் கார்த்திக் அது பேரு எனக்கு தெரியல. செல்வா சார் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு. இதுல வந்து சாதாரண ஒரு போட்டோகிராஃபருக்கு அவர் என்ன வழி கொடுப்பாரு, என்ன வழி அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், லைஃப் எப்படி இருக்கும், ஜேர்னி எப்படி இருக்கும், ஒரு போட்டோகிராஃபி எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போவாரு, வாய்ப்பு போய் நிப்பாரு, வாய்ப்பு வந்து அவங்க வந்து அந்த இதுல பயன்படுத்திட்டு அவங்களுக்கு வேற துரோகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு இடத்துல 2 பேர் நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க. சிவா அழுதுகிட்டே இருப்பான், என் போட்டோ வந்து ஆயின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அழுறப்ப யாமிட்ட சொல்லுவான், எனக்கு எதுவுமே தெரியாது யாமினி, தவிர எதுவும் தெரியாதுப்பா. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கேட்கறதுக்கு வேற லெவலா இருக்கும். ஜிவி பூச்சி மஞ்சிருப்பாரு. தெலுங்குல வந்து 7G ரெயின்போ காலனி செம ஹிட் எனக்கு தெரியும். அதுவுமே சரியான படம். இந்த படம்லாம் வந்து ஒரு படம் கிடையாது, ஒரு காவியம் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் டு எண்டு பாக்குறப்போ ஒரு பயங்கர காவியமா இருக்கும். ஃப்ரெண்டு லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பான். ஸோ அவன் டக்குன்னு அந்த டைம் கெரியர் சூஸ் பண்ற நேரத்துல குழந்தை அபாஷன் ஆயிடும், பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருப்பான், பயங்கர பிரச்சனையா இருக்கும். சரியான படம். ஆனா இது மயக்கம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மயக்கம் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட். பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா பாட்டுமே ஒரு 5 நிமிஷத்துல போட்ட பாட்டுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணாரு அவரு ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு 5 நிமிஷம் தான் எல்லா பாட்டுக்கும் போட்டது. அப்படிதான் சொன்னாரு, சொல்லிருப்பாரு ஜிவிமியா தான் சொல்லிருப்பாரு. சரியான படம், சரியான பாட்டு. இந்த பாட்டை சஜஷன் பண்ணி என்னை பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்ப்பீங்களா தெரியல, ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூவா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி மட்டும் என்னால் சொல்ல முடியும் நிம்மதியாக எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னை மதிச்சு ஒருத்தன் கமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டு உரிமையாக கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இது வரைக்கும் யாருமே கேட்கல. ஃபர்ஸ்ட் கமெண்ட் இதுமாதிரி கேட்டிருக்கோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மீ அந்தரி மத்துனா காவாலே. எல்லாருக்கும் நன்றி. முடிஞ்சாலும் சப்போர்ட் கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து
என்ன ரியாக்ஷன் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் ரியாக்ஷன் பண்ணி போடுறேன். இப்ப வந்து ரெட்ரோல வந்து சாங் வந்திருக்கு. ரியாக்ஷன் பண்ண முடியல. அந்த மாரி சூழ்நிலையில நான் நிக்கிறேன். ரியாக்ஷன் பண்ணி மாட்டா உடனே பிளாக் தான். காப்பிரைட்ஸ்க்கு அந்த இஷ்யூலாம் கிடையாது. உடனே பிளாக் பண்ணி விட்டுர்றாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கே என்னால அது பண்ண முடியல. பாட்டு கேட்டேன். சூப்பரா இருந்தது பாட்டு. டிராகன் படம் வருது. படம்லாம் வரட்டும். நிலவுக்கு என் மெலடி கவுன்னு வருது. அதெல்லாம் வரட்டும். ட்ரெய்லர் பார்க்கணும்னா எனக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டிராகனும் நிலவுக்கு என் மெலடி கவும்னு சொல்லிட்டு 2 படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் பண்ணி கீழ குடுத்துருக்கேன். இத செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டீங்கன்னா ரொம்ப ஆறுதலா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இது கேட்டதுக்கு தொடர்ந்து சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. உங்களுக்காக நான் என்னோட முயற்சி போட்டுட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவு உங்களுக்கு நீங்க கேட்கறத செய்றேன். ஓகே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஏகன் ஸ்டுடியோ ஆகாஷ்.